ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து சிக்கன் கிரேவி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சிக்கன் கிரேவிக்கு தேவையான சிக்கன் 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 6 பூண்டு, இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 2 சில்லு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பழுத்த தக்காளி 1 எடுத்து வச்சுருக்கேன். இது கட் பண்ண சின்ன வெங்காயம் 10 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம், பட்டை, கல்பாசி, கிராம்பு, சோம்பு, மிளகு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சிக்கனுக்கு தேவையான மசாலாவை சேர்த்து 10 நிமிஷம் ஊற வைப்போம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குருவோம். உப்பில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குருவோம். சிக்கன் வந்து ஊறுற டயத்தில் வந்து நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடுவோம். 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை போடுவோம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். தேங்காய் போட்டுக்கிறேன். ஒரு வத்தல் எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. சின்ன பீஸ் பட்டை எடுத்துக்கிறேன். 2 கிராம்பு போட்டுக்கிறேன். சீரகம் போட்டுக்கிறேன். மிளகு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டு இது 10 நிமிஷம் ஆன பின்னாடி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் காஞ்சிச்சு. இதுக்கு தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டுருவோம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். கட் பண்ண வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பின்னாடி வந்து நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கிடுவோம். நல்லா சிக்கனை சேர்த்து கிளறி விடுங்க. இதுக்கு மேலே வந்து தக்காளி சேர்த்துக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இதை கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருவோம். சிக்கன் நல்லா எண்ணெயோ வெங்காயம் தக்காளி சேர்ந்து வெந்து வரட்டும். 10 நிமிஷம் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சிக்கனுக்கு தக்காளி சேர்த்த பின்னாடி எனக்கு தேவையான மசாலா கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 10 நிமிஷத்துக்கு பின்னாடி வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா சிக்கன் கொதிச்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து மல்லித்தலை போட்டுக்கோங்க. என்கிட்ட மல்லித்தலை இல்லை, அதனால் நான் போடலை. இன்னைக்கு சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிவிட்டது.